வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் வந்து இனிஷியல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு. மொத்தம் வந்து நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தடை விட லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல். அதாவது அந்த மெத்தடில் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணும்போது வர டோட்டல் காஸ்ட்டை விட நம்மளுக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் வந்து நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இது இந்த 2 மெத்தடும் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் வந்து பெஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இதில் determine how much quantity should be stepped from factory to various destination for the following transportation problem using least cost method. இதில் நம்மளுக்கு 3x4 டேட்டா கொடுத்துருக்காங்க. டெஸ்டினேஷன் அண்ட் ஃபேக்ட்ரி. டெஸ்டினேஷன் CHKP அண்ட் ஃபேக்ட்ரி TBM. Tலேருந்து C வந்து 6, Tலேருந்து H வந்து 8. அது மாதிரி அதில் சப்ளை அண்டு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும், இதுக்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மாதிரியே தான் பண்ணணும். ஆனால் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் அலாட் பண்ணுற மெத்தடு வந்து இதில் வேரி ஆகும், அவ்வளோதானே கண்டி. மற்றபடி அதில் நான் எப்படி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோமோ, எப்படி டீஜெனரசி ஃபைன் பண்ணுறோம், அதில் வந்து ட்ராவல் ஷெட்யூல் எப்படி ஃபைன் பண்ணுறோம், எல்லாமே அது அப்படியே சேம் அந்த மெத்தடில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஆனால் அந்த அலாட்மெண்ட்ஸ் பண்ணுற அந்த இடம் மட்டும் மாறும். இப்போ இதில் நம்ம அலாட் பண்ணுற அது மட்டும் தான் மாறும், மற்ற எல்லாமே சேமாக வரும். ஸோ அது நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் என்ன பண்ணுவோம், டோட்டல் சப்ளை அண்ட் டோட்டல் டிமாண்ட் நம்ம பண்ணுவோம். டோட்டல் சப்ளை நம்ம ஆட் பண்ணும்போது 30, 40, 50 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 30, 40, 50 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 120 கிடைக்குது. அதே மாதிரி இந்த டிமாண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போதும் அதுவும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 120 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு டோட்டல் சப்ளை அண்ட் டோட்டல் டிமாண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சொல்யூஷன் வந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ் ப்ராப்ளம். இட் இஸ் டோட்டல் சப்ளை அண்ட் டோட்டல் டிமாண்ட் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ பேலன்ஸ்டு ப்ராப்ளம். பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னா இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இஃப் இட் இஸ் இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் அ அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். தேர் இஸ் நோ feasible சொல்யூஷன். ஸோ இங்கே பேலன்ஸ் ப்ராப்ளம், therefore there exists a feasible solution. feasible solution, initial solution, initial feasible solution எல்லாமே வந்து சேம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு எப்படி நம்ம அலாட்மெண்ட்ஸ் போடுறது நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம லீஸ்டான இருக்கோ, லீஸ்ட் காஸ்ட்னால இதில் எது நம்ம லீஸ்ட்டோ அதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இருக்கிறதுல சப்ளை அண்ட் டிமாண்ட் இல்லாமல் இதுக்குள்ளே எது நம்மளுக்கு ரொம்ப சின்ன நம்பர், இதுக்குள்ளே நம்மளுக்கு சின்ன நம்பர் என்னென்னா 5 தான். இப்போ 5க்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமில் பார்க்கும்போது அதில் எது ஸ்மால், 25 தான் ஸ்மால். அப்போ இந்த 25 கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே அலாட் பண்ணணும். அப்போது சப்ராக்ட் பண்ணும்போது 25 - 25 வந்து 0 ஆகிடும். 30 - 25 வந்து நம்மளுக்கு 5 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எங்கே 0 வந்திருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இந்த காலமை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் பேலன்ஸ் இந்த 9 நம்பர்ஸ் எது நம்மளுக்கு சின்ன நம்பராக இருக்குன்னு பார்க்கணும். இதில் எது நமக்கு ஸ்மால் நம்பர், 5 தான் நம்மளுக்கு ஸ்மால் நம்பர். ஸோ இந்த 5க்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் பார்க்கும்போது இங்கே 35, இங்கே 40 இருக்குது. இதில் வந்து 35 தான் ஸ்மால். அப்போ அந்த 35 கொண்டு போய் இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அலாட் பண்ணிக்கலாம். ஸோ 35 - 35 வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். 40 - 35 நம்மளுக்கு வந்து 5 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இங்கே 0 ஆனதுனால இது அப்படியே நான் இந்த ரோவை அப்படியே இந்த காலமை நான் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர் சின்ன நம்பர் என்னன்னா 7ஓட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் பார்க்கும்போது இங்கே எனக்கு 32 வருது, இங்கே 50 வருது. ஸோ இந்த 32 நான் வந்து இங்கே அலாட் பண்ணிக்கிறேன். அப்போ 32 - 32 எனக்கு 0 ஆகிடும். அண்ட் 50 - 32 வந்து 18 ஆகிடும். இப்போ வந்து எங்கே 0, இங்கே நமக்கு 0 வந்தாலும் இந்த காலம் ஃபுல்லாகவே
ரேட் ஆயிரும். இப்போ நமக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இந்த ஒரு காலத்தில் மினிமம் நம்பர் வந்து 8. இதோட கரஸ்பாண்டிங் ரோவில் என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே 28 இருக்குது. அப்போ அந்த 5 தான் நம்ம இங்கே கொண்டு போய் அலாட் பண்ணணும். ஸோ இங்கே 5 அலாட் பண்ணலாம். 5 - 5 இங்கே 0 ஆகிடும். இங்கே 28 - 5 நமக்கு 23 ஆகிடும். ஸோ இங்கே 0 வந்ததுனால இந்த ரோவை நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 நம்பர் தான் இருக்குது. இதில் நமக்கு லீஸ்ட் நம்பர் வந்து 9. ஸோ இங்கே 23 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ரொம்ப சின்ன நம்பர் வந்து 18 தான். ஸோ 18 நம்ம எங்கே என்ன பண்ணலாம்னா இங்கே அலாட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்னா 18 - 18 வந்து 0 ஆகிடும். 23 - 18 நம்மளுக்கு வந்து 5. ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ இங்கே 0 ஆனதுனால இந்த ரோவை நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 11. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ரோவில் 5 இருக்குது, கரஸ்பாண்டிங் காலமில் 5 இருக்குது. ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்ட். நம்ம அலாட் பண்ண அலாட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு 5 வந்திருக்கு. ஸோ 5 - 5 இதுவும் 0 ஆகிடும், 5 - 5 இதுவும் 0 ஆகிடும். இது மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் ஆனால் தான் நம்ம போட்ட அலாட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இப்போ இதில் நம்ம டீஜெனரசி ஃபைன் பண்ணால் நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. எத்தனை நம்பர்ஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 அலாட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் அலாட்மெண்ட்ஸ் வந்து 6. நம்ம இப்போ டீஜெனரசி நம்ம வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ் வந்து 6. டீஜெனரசி ஃபைன் பண்ணணும்னா m + n - 1 என்னன்னு கிடைக்கணும். எத்தனை ரோஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த சம்மில், 3 ரோஸ் இருக்குது. 3 காலம் வந்து 4 - 1 இது என்ன வரும் நம்மளுக்கு, 3 + 4 6 7 - 1 6. இப்போ நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸும் நம்மளுக்கு m + n - 1 ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக வந்ததுனால நம்ம சம்மில் எதுவுமே பண்ணாது. சப்போஸ் அன்ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே 5 இருக்குன்னா நம்ம ஏதாவது ஒரு எப்சலான் கொண்டு போய் நம்ம ஒரு அலாட்மெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் போடணும். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ் 6 இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு m + n - 1 நம்மளுக்கு 6 இருக்குது. ஸோ அடுத்து நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் நம்ம எழுதணும். ஸோ சம்மில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி எழுதணும், இப்போ எதுக்கெல்லாம் நமக்கு அலர்ட் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். இப்போ நம்மளுக்கு எப்படி அலர்ட் ஆயிருக்கு, டீலேருந்து ஃபஸ்ட்டு டீலேருந்து ஹெச்க்கு அலர்ட் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு தடவை பார்க்கலாம். எப்படி அலர்ட் ஆயிருக்கு, T to H. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் T to P and then B to C, B to H, M to H, M to K. ஸோ இதுதான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா நம்ம என்ன அலாட் பண்ணியிருக்கோமோ அதுவும் அந்த நம்பர் என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். இங்கே எப்படி கிடைக்குன்னா 8 + 5 சரி 8 × 5 5 × 25 5 × 35 11 × 5 9 × 18 7 × 32 இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். இப்போ நம்ம எப்படி அலாட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எழுதிட்டோம். டோட்டல் காஸ்ட் வந்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 8 × 5 நம்மளுக்கு 40 ப்ளஸ் இது ரெண்டு மல்டிப்னா 125 ப்ளஸ் 35 × 5 175 ப்ளஸ் 5 × 11 55 ப்ளஸ் 18 × 9 162 ப்ளஸ் 32 × 7 224. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது ₹781 கிடைக்குது. இதுதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். ஸோ இதே சம்மை நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி போட்டோம்னா இந்த ஆன்சரை விட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான ஆன்சர் தான், கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக தான் கிடைக்கும் டோட்டல் காஸ்ட். ஸோ எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் தான். எக்கனாமிக்கலாக நமக்கு பெஸ்ட் மெத்தட். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.